Hi friends, chapter 2, example sum 2.14, evaluate integral of 3x plus 2 divided by x minus 2 whole square x minus 3 dxனு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்க்கும்போது டைரெக்டாக ஃபார்ம்ல அப்ளை பண்ண முடியாது. அப்போ பார்சியல் ஃப்ராக்ஷன் படி இருக்கு. அப்போ நம்ம பார்சியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணலாம். பை பார்சியல் ஃப்ராக்ஷன் இதுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே பார்க்குறோம் பவரில் வந்திருக்கு. உள்ளுக்க ஸ்கொயர் வந்தால் அது வேறு மெத்தடு, வெளியில் பவரில் வந்திருக்கு. அப்போ பவரில் வந்தால் ஃபஸ்ட்டு 2 பவர்னா எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னா பவரை ரெடியூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். அப்போ ஏ பை ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2, அடுத்தது பி பை எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இது பியில் எழுதிட்டோம். மிச்சம் எடுக்கிற டேர்ம் என்னது எக்ஸ் மைனஸ் 3. அப்போ சி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். அப்போ இந்த டேர்ம் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 3 அதான் எல்சிஎம்மாக எடுத்திருக்கோம். அப்போ அந்த டேர்மை இதோட ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 2 டேர்ம்ஸ்க்கு 1 டேர்ம் போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 2 பேலன்ஸ் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கும். ப்ளஸ் பி இன்டூ அப்போ பியில் இருக்கும் போது எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் போயிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் சி இன்டூ எக்ஸ் மைனஸ் 3 போக பேலன்ஸ் என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ கீழே டினாமினேட்டர் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? 3x + 2 ஈக்குவல் டு a இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் பி இன்டூ எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் சி இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் நம்ம ஏ பி சிக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு டேர்மை நம்ம ஜீரோன்னு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஏயை ஜீரோன்னு கொண்டு வரணும்னா இங்கே என்ன பண்ணலாம்? -3 அப்போ இங்கே +3 போட்டால் அந்த டேர்ம் 0 ஆயிருமா? அப்போ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இங்கேயும் 0 ஆகும், பி டேர்மும் 0 ஆகும். அப்போ எதோட வேல்யூ கிடைக்கும் நம்மளுக்கு? சியோட வேல்யூ. அப்போ 3யை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 × 3 + 2 ஈக்குவல் டு ஏ இன்டூ 3 - 2 3 - 3 ப்ளஸ் பி இன்டூ 3 - 3 ப்ளஸ் சி இன்டூ 3 - 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? 3 3 சார் என்ன வந்துடும்? 9 + 2 ஈக்குவல் டு ஏ இன்டூ 3ல் 2 போச்சுன்னா என்னது? 1 3ல் 3 போச்சுன்னா 0 ப்ளஸ் பி இன்டூ இங்கேயும் 0 வந்துடும் ப்ளஸ் சி இன்டூ 3 - 2 என்ன வந்துடும்? 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ 9 2 ஆட் பண்ணால் 11 ஈக்குவல் டு இந்த டேர்மும் 0 ஆயிரும், இந்த டேர்மும் 0 ஆயிரும். அப்போ சி மட்டும்தான் கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு சி. அப்போ சியோட வேல்யூ என்னது? 11. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? திருப்பி ஏதாவது ஒரு டேர்மு 0 ஆக்கலாம். திருப்பி இங்கே -2னா என்ன பண்ணலாம்? +2 போட்டோன்னா இந்த டேர்மும் 0 ஆகும், அடுத்து இந்த டேர்மும் 0 ஆகும். அப்போ எதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ அந்த புட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 × 2 + 2 ஈக்குவல் டு ஏ இன்டூ 2 - 2 2 - 3 ப்ளஸ் பி இன்டூ 2 - 3 ப்ளஸ் சி இன்டூ 2 - 2 ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் இருக்க இடத்துல 2வை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 3 2s என்னதுமா? 6 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஏ இன்டூ இது 0 இது -1 வந்துடும் ப்ளஸ் பி இன்டூ -1 ப்ளஸ் சி இன்டூ என்னது? 0. அப்போ 6யும் 2யும் ஆட் பண்ணால் 8 ஈக்குவல் டு இந்த டேர்மும் 0 ஆயிரும். அப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிரும்? -b இந்த டேர்மும் 0 ஆயிரும். அப்போ அந்த மைனஸ் அந்த சைடு வச்சுக்கிறோம். அப்போ b ஈக்குவல் டு என்னதுமா? -8. அப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிக்கோம்? சியும் பியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ புட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 3 × எக்ஸ் இங்கே இருக்கும் 0 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஏ இன்டூ 0 - 2 எதில் பண்ணலாம்? முன்னாடி நான் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்ல அந்த ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 - 3 ப்ளஸ் பி இன்டூ 0 - 3 ப்ளஸ் சி. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும், இது 2 ஈக்குவல் டு ஏ இன்டூ இதில் -2 வரும், இங்கே என்ன வரும்? -3 ப்ளஸ் பி இன்டூ -3 ப்ளஸ் சி இன்டூ -2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் 6a ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் என்ன வரும்? இங்கே இங்கே ஃபஸ்ட்டு ஏக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஏக்கு வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதனால் இதை ப்ராடக்ட் பண்ணி 6aன்னு எழுதிட்டேன். இங்கே என்ன வரும்? பிக்கு வேல்யூ என்னதுமா நம்மளுக்கு? -8. அப்போ மைனஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ் -3 பிக்கு பதிலாக -8 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ப்ளஸ் சியோட வேல்யூ 11 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அப்போ 11 இன்டூ -2 ஹோல் ஸ்கொயர். அப்போ -2 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடச்சிரும்? 4.
அப்போ 2 equal to 6a minus into minus plus 24. இதையும் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வந்துடும் 44. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 68 plus 68 அந்த சைட் போகும்போது என்ன ஆயிரும் மைனஸ். அப்போ 2 minus 68 equal to 6a. அப்போ 6a equal to 68ல் 2 போச்சுன்னா என்னதுமா நம்மளுக்கு minus 66 கிடைக்கும். அப்போ 6 அந்த சைட் போகும்போது டிவைடில் வந்துடும். அப்போ a equal to minus 66 by 6 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் a equal to minus 1. அப்போ therefore இதை ரைட் பண்ணியிருக்கலாம். இல்லை கொண்டு a b cக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்டெக்ரல் பண்ணலாமா. அப்போ 3x plus 2 divided by x minus 2 whole square x minus 3 equal to aக்கு பதிலாக என்ன வரும் minus 11 by x minus 2. bக்கு என்னது நம்மளுக்கு minus 8. அப்போ ப்ளஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் minus 8 by x minus 2 whole square. cக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கோம் 11. அப்போ ப்ளஸ் 11 by x minus 3. அப்போ ரெண்டு சைடு என்ன பண்ணியிருக்கேன் இன்டெக்ரல் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இது செப்பரேட்டாக என்ன பண்ணணும் நம்ம இன்டெக்ரல் பண்ணணும். minus 11 கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே வச்சிருவேன். இது 1 by x மாதிரி இருக்குது. அப்போ எப்படி எழுதணும் log of modulus of x minus 2. எக்ஸுக்கு முன்னாடி வேல்யூ இருந்தால் டிவைடில் வந்துடும். பட் இங்கே வெரி எக்ஸ் தான் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மைனஸ் 8 கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே வச்சுட்டேன். இது 1 by x minus 2 whole square டைரெக்டாக லாக் ஃபார்மில் அப்ளை பண்ண முடியாது ஸ்கொயரில் வந்திருக்கு. அப்போ இந்த ஸ்கொயர் மேலே வரும்போது என்ன ஆயிரும் மைனஸ் 2. அப்போ இன்டெக்ரல் ஃபார்மில் அப்ளை பண்ணால் என்ன வரும் x minus 2 whole power minus 2 plus 1 divided by minus 2 plus 1 plus 11 கான்ஸ்டன்ட் டேர்ம் இது 1 by x மாதிரி இருக்குது. அப்போ log of mod x minus c. ஓகேவா ஃபார்மில் அப்ளை பண்ணிட்டாவே இங்கே என்ன போட்டணும் ப்ளஸ் சி. இப்போ minus 11 log of mod x minus 2. இங்கே என்ன ஆயிரும் நம்மளுக்கு இந்த minus 2ல் 1 போச்சுன்னா என்னது மைனஸ். அப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 8 இது x minus 2 என்ன ஆகும்னா பவரில் minus 1ன்னு வரும். minus 2 plus 1 என்ன ஆயிரும் minus 1. அப்போ மைனஸில் இருந்தால் அது பையில் எழுதும் போது ப்ளஸ் ஆயிரும். அதான் 8 by x minus 2 plus 11 log of x minus 3 plus c. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.